லூக்கா 19:42 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் நான் கூடங்க எழும்பின உடனே இன்றைக்கி சமாதானத்துக்கு எதனா செய்யணும்னு நான் நினைத்து கூட பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி தூங்கி எழுந்தவுடனே ஏதாவது வேறு விஷயத்தை தான் நம்ம யோசனை வருது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அங்கே போகணும், இங்கே வரணும், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவர் அந்த எருசலேமுக்குள்ளே வந்த ஃபஸ்ட்டு வார்த்தையை மக்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? இந்த நாளில் ஆகிலும், அந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போதே இந்த நாளில் எவ்வளோ சம்பாதிப்போம் நினைக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி சண்டே, இந்த நாளில் எப்படி சம்பாதிப்போம், இங்கே எப்படி போவோம், இதை எப்படி பண்ணுவோம், இன்றைக்கி என்ன, நிறைய பேருக்கு பிரச்சனையே இன்றைக்கி என்ன சாப்பிடுவோம். உண்மையா இல்லையா? சமைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன சமைக்கணும், எல்லாமே நம்ம மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் அந்த மக்களை பார்த்து இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு கிடைத்த இந்த நாள். இந்த நாள் நாளைக்கு இல்லை, அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு, மற்றவங்க சமாதானம் இல்லை, யார் சமாதானம்? உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி சமாதானத்தை தேடி நம்ம நிறைய இடத்துக்கு நிறைய காரியங்களை பண்ண நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் கிடைக்கிது, மீதி நேரம்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய இன்னைக்கு செய்தியுடைய டைட்டில், இந்த நாளில் ஆகிலும், ஈவன் ஆன் திஸ் டே. இந்த நாளில் சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இனிமேல் காலையில் எழும்பின உடனே உங்கள் மனதில் வர வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இந்த நாளில் நான் எப்படி சமாதானத்தை சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம மற்ற எல்லாவற்றையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எதை விட்டுறோம்? கோட்டை சொல்லுங்களேன். வீட்டில் எல்லாமே இருக்குது, சமாதானம் இல்லைன்னா ஒரு சொல்லுங்களேன், 1.5 டன் ஏசி ஓடினாலும் தூக்கம் வருமா? வராது. ஏன் இல்லைங்க? சொல்லுங்கள். சமாதானம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சமாதானத்தை தேடு, சமாதானத்தை நாடு. அல்லேலூயா. இந்த நாளில் ஆகிலும், இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆகிலும் சமாதானம் செய்கிறவர்கள் யாருங்க? கிண்டி விடுறவர்கள் அப்படின்னு பைபிளில் இல்லை. இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிரசங்கம் பண்ண. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள். நம்ம எல்லாம் சிண்டு முடிச்சு விட்டுட்டு அப்படிலாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் நல்லவங்க. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு, மக்களை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, உங்கள் கண்ணெல்லாம் மறைச்சி வச்சுருக்கு. எது மட்டும் இல்லை? சமாதானம் மட்டும் இல்லை. ஏன்னா இலையெல்லாம் போட்டு அவர் கழுதை மேலே வராரு. ஏன் அவருக்கு அவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்கன்னா, அவர் அவ்வளோ அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவரை ரட்சகராக யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை. கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இருக்குது. ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும், 3 நாளில் என்ன சிலுவையில் தொங்க விட போகிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லார், சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு 4-5 பாயிண்ட்டை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சமாதானத்தை நம்ம அறிய சில தடைகள் உண்டு. அல்லேலூயா. சமாதானத்தை அறிய சில தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. சமாதானத்திற்கு நம்மளே சில நேரத்தில் தடைகளாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது வார்த்தை, நம் பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் மூல காரணத்தை அல்ல. சமாதானம் ஏன் கிடைக்கல சொல்லுங்களேன்? பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணினே இருக்கிறோம், எதை பார்க்கறது இல்லை? அதோடைய காரணம் எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னு யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நிறைய பேரை கேளுங்களேன், என்கிட்ட பணம் இல்லை அதனால் சமாதானம் இல்லை, சுகம் இல்லை சமாதானம் இல்லை, வேலை இல்லை சமாதானம் இல்லை. இதுதான் நம்ம நிறைய வாட்டி பேசுகிறோம், பிரச்சனைகளையே பேசி கொண்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது
சமாதானத்தை அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். காசு வச்சிருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் இருக்கா சொல்லுங்கள்? சுகம் இருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டா? சொந்த வீடு வச்சிருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டா? ஆனால் நம்ம இல்லாததை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை தான் பேசுகிறோம். ஆனால் சமாதானத்தை குறித்து எங்கேயுமே பேசுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஆனால் மூல காரணத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. மூல காரணம் யார்? உயிர்த்தெழுந்த தேவன். அல்லேலூயா, உயிர்த்தெழுந்த தேவன். ரோமர் 5:1 எடுத்து வாசிப்பாருங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி சமாதானம் இல்லை, நம்மளை நாமே டிஸ்கரேஜ் பண்ணிப்போம். நம்ம நாமே சுயநீதி பேசிக்கொண்டு என்ன சொல்லுவோம்? இது இல்லை சமாதானம், இது இல்லாதனால எனக்கு சமாதானம் வீட்டில் இல்லைன்னு இல்லை. ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ யாருக்கு அங்கே சமாதானத்தை தருகிறாருன்னா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு நீதிமானுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 3:10-11 எடுத்து வாசிங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடுக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடு, அதன் பின் தொடர கடவன். அல்லேலூயா. அப்போ ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்? அதன் மூல காரணமாகிய கிறிஸ்து இயேசுவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லேலூயா. வீட்டில் யார் யாருக்கெல்லாம் சமாதானம் இல்லையோ உடனே என்ன சொல்லுவோம்? இது இல்லை, அது இல்லை. நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை இல்லைன்னு. ஆனால் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நீதிமானாய் பார்க்கிறார். உலகம் உன்னை துன்மார்க்கனாய் பாவமாய் பார்க்கலாம், அவர் எப்படி பார்க்கிறாரு? நீதிமானாய் பார்க்கிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்கள் காண வேண்டும் நமக்கும் இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்னா, நாக்கும் உதடும் எப்படி இருக்கணும்? நம்ம பேசுகிற பேச்சுகள் எல்லாம் சமாதானத்திற்கு ஏதுவான பேச்சுகளாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஒரு வசனம் என்ன போட்டிருக்கு? ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அவங்கள என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இந்த வீடு ஆசீர்வாதத்திற்கு சமாதானத்திற்கு பாத்திரமாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும். இல்லைன்னா யாருக்கு வந்துடும்? நம்ம போனவொடனே என்ன பார்ப்போம் சொல்லுங்கள்? அவங்க வீட்டில் எதனா புதுசாக வாங்கியிருக்கிறாங்களா? அல்லேலூயா. அதை குறித்து தான் பேசுவோம், இதை குறித்து பேசுவோம். ஆனால் சமாதானத்தை குறித்து பேச மாட்டோம். ஒரு வீட்டுக்குள்ளே காலை வச்சோடனே அந்த வீட்டுக்குரிய சமாதானத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம கூறி வெளியில் வந்தால் உனக்கும் சமாதானம் வரும், அந்த வீட்டுக்கும் சமாதானம் வரும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோக்கஸை மாற்றணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபோக்கஸை மாற்று, பிரச்சனையிலே வாழாத. நல்லா தட்டி 2 பேர்கிட்டையும் சொல்லுங்கள், சமாதானம் இன்னைக்கு கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க, பிரச்சனைக்குள்ளேயே இருக்காதீங்க. பிரச்சனையை விட்டு வெளியே வந்துட்டு மூல காரணமாகிய கிறிஸ்து இயேசு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மூலமாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யார் யாரெல்லாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம். ஏசாயா 48:22 வாசிக்கிறோம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ நம்மெல்லாம் நீதிமான். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு யாரை கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ அவர்களை நீதிமான்களாக அழைக்கிறார். நீதிமான்களாக அழைத்தவருக்கு தேவனிடத்தில் சமாதானத்தை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இல்லாத வாழ்க்கை, இங்கே பாருங்கள், சமாதானம் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை பிரச்சனையா? சொல்லுங்கள். ஒரு வீட்டில் சமாதானமே இல்லை, அங்கே சிச்சுவேஷன் தான் ப்ராப்ளமா? அங்கே சிச்சுவேஷன் ப்ராப்ளமே இல்லைங்க, அது ஸ்பிரிச்சுவல் ஒரு ப்ராப்ளம். அல்லேலூயா. ஆன்மீக பிரச்சனை. ஒரு இடத்துல குடும்பத்தில் எப்போவுமே சமாதானம் இல்லைன்னா அங்கே பணமோ பொருளோ அது ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா பிரச்சனை தான். சமாதானம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. நீ எல்லாவற்றையும் வீட்டில் வாங்கி போட்டுரு,
ஆனால் அங்கே சமாதானம் ஏன் அங்கே யார் இல்லை? யார் இல்லை? இன்றைக்கி நான் நிறைய இடத்துல பார்க்குறோம், எங்கள் சுச்சுவேஷன் சரியில்லை பாஸ்டர்னு சொல்கிறாங்க. சுச்சுவேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. சுச்சுவேஷன் ஒரு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. அங்கே யார் இல்லை? ஏசப்பா இல்லை. அல்லேலூயா. சமாதானத்தை தருகிறவரை நம்ம இன்றைக்கு வாஞ்சித்து நாடப்படுகிறோம். அதான் ஃபஸ்ட்டு வசனத்தில் எப்படி வாசித்தோம்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம அறிந்து தெரிந்து கொள்கிறோம். ஒரு பலவீனம் வந்தால் 10 பேர் 10 லிஸ்ட்டு தரும், இதெல்லாம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் சமாதானத்துக்கு யாரும் எந்த லிஸ்ட்டும் கொடுக்குறதே? வீடு கட்டுறோமா உடனே சொல்லலாம், இங்கே இதை வாங்க அதை வாங்க, டாக்டரா அதை இதை வாங்க, எல்லாத்துக்கும் எல்லாமே சொல்லலாம். ஆனால் சமாதானத்துக்கு யாருமே எதுவுமே பேசவே மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தூங்கி எழுந்து இனிமேல் எழும்பும் போதே ஞாபகம் வச்சுங்க, சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தான் நான் பண்ணணும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்கும் என் சுற்றிலும் நான் போகிற இடத்துல என்ன இருக்கணும்? சமாதானம். அப்போ ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாத, சமாதானத்தை தருகிற அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸை மாற்றணும். ரெண்டாவது நாம் தீர்வை தேடுகிறோம், ஆனால் ரட்சகரை அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் சமாதானம் இல்லை, நம்ம உடனே ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக மாறிடுறோம். உண்மையா இல்லையா? சொல்யூஷன் ப்ரொவைடராக மாறிடுறோம். இன்றைக்கி ப்ரீஸ் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, உடனே என்ன பண்ணுறோம்? எதனா ஒன்று பண்ணால் சமாதானம் வரும்னு ஒரு நம்புகிறோம். ஆனால் ரட்சகரை நம்ம தேடலை. அல்லேலூயா. உண்மையாக இல்லைங்களா? சொல்லுங்கள், உண்மையாக இல்லைங்களா? ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? இதுக்கு போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கணும். ஆனால் இல்லை, ரட்சகரை தேட வேண்டும். அல்லேலூயா. ரட்சகரை தேடும் பொழுது உனக்கு சமாதானத்தை தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் காலையிலேருந்து ஜிம்முக்கு போகலாம், எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட்டு யாரை தேடணும்? சமாதானத்திற்கு அவரை தேடணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சமாதானத்துக்கு அவரை தேடு. சிலர் ஊரை விட்டு டூருக்காக போனால் என்ன ஆகிடும்? ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி சமாதானமாக வரும்போது செம்ம பிரச்சனையோடு தான். அல்லேலூயா. போகும்போது ஜோஷ் இருக்கும், வரும்போது அந்த சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. யோவான் 16:33 எடுத்து வாசித்து பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரச்சனையை பார்த்தவர் பேசுகிறாருங்க, பிரச்சனையை ஜெயித்தவர் பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி அப்புறமா சக்ஸஸ் ஆன பிறகு நம்ம 10 பேர்கிட்ட எதை சொல்லுவோம்? இதை நான் போய் இதில் நடந்துட்டு வந்துட்டேன், இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சமாதானத்தை, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டுன்னு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸை மாற்றணும். ரெண்டாவது சொல்யூஷனே தேவையில்லை. அல்லேலூயா. யார் சொல்யூஷன் இனிமேல்? ரட்சகர். பக்கத்தில் தட்டி சொன்ன ரட்சகர். ஜிம்முக்கு போறியோ யோகாவுக்கு போறியோ ஒன்றும் உருப்படாது. யார் விடுதலையை தர முடியும்? ரட்சகரால் தான். அல்லேலூயா. நீ எதை ஒன்றா பண்ணி பார்க்கலாம், சமாதானம் யார்கிட்டேருந்து தான் வரும்? அவர்கிட்டருந்து மட்டும்தான் வரும். 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு படிங்க? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு. இங்கே மாதத்துக்கு பேமெண்ட் இல்லைங்க, ஜிம்முக்கு போனால் பேமெண்ட், எங்கே போனாலும் இன்றைக்கி என்னது? கிரயம் செலுத்தாமல் நீங்கள் சமாதானத்தை அந்த கொஞ்ச நேரம் பீஸை வாங்கவே முடியாது. ஆனால் இது நிரந்தரமான சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படியாவது ஃபைன் பண்ணுறோம், எப்படியாவது தீர்வை கண்டுபிடிக்க நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ரட்சகரை அல்ல, ரட்சகரை தேடும் பொழுது சமாதானத்தை நிலையாய் தர முடியும். எபேசியர் 2:14 எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதானக்காரனாக்கி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுசுவற்றை தகர்த்து போட்டவர். அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இயேசுவோடு இருந்த உறவு அன்றைக்கு பிரிக்கப்பட்டது. ஆனால் சிலுவையின் மூலமாய் என்றைக்கு உயிர்த்தெழுந்தார் அன்றைக்கு மீண்டும் உறவுகள் மீண்டெடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் சொல்றாரு, இனிமேல் நீ அங்கங்க தேடி அலையாத, யாருகிட்ட வா? ரட்சகர்கிட்ட வா. அல்லேலூயா. சமாதானம் ஒரு மெத்தட் இல்லைங்க, சமாதானம் ஒரு ரிலேஷன்ஷிப்.
அல்லேலூயா. சமாதானம் இந்த மெத்தடில் கிடைக்கும், அந்த மெத்தடில் கிடைக்கும்ல. சமாதானம் என்னது? அது ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு. அல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உறவு, அப்பா மகனுக்குள்ள ஒரு உறவு. அந்த உறவுக்கு நல்லா இருந்தால் என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்க்குறோம். இது பண்ணால் சமாதானம் கிடையாது. உறவு கரெக்டாக இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? தேவனை. ரெண்டாவது சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது? ரட்சகர்கிட்ட இருக்குது. மூன்றாவது, நம்ம ஏன் சமாதானத்தில் நிறைய இடத்துல அறிய முடியல? மூன்றாவது, நம்ம சமாதானத்தை வெளியில் தேடுகிறோம், ஆனால் சமாதானம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. நம்ம வெளிப்புறமாக சமாதானத்தை தேடி அலைகிறோம், ஆனால் சமாதானம் எங்கே இருக்குது? சொல்லுங்களேன். இங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு வந்தால் தான் சொல்லுங்கள் சமாதானம். ஜிஆர்டிக்கு போயிட்டு வந்தால் தான் உள்ளுக்குள்ள. ஆனால் இருக்கிற சமாதானத்தை இழக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வருவாங்க, நாங்கள் நிறைய பிரச்சனையாக இருக்கான்னுவாங்க. நம்மளும் ஆமான்னுவோம். வாசப்படியை மாற்றணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத மாதிரியே இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வாசப்படியால் தான் அது பிரச்சனை. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிச்சன் இருந்ததுன்னா பிரச்சனை. அல்லேலூயா. இந்த வீட்டில் நீ இருந்தீன்னா பிரச்சனை. நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த வேலையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீன்னா பிரச்சனை. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏன்னா நமக்கு சமாதானத்தை எப்படி அறியணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நம்ம உலகப்பூர்வமாய் நம்ம என்ன பண்ணுறோம்? வெளியில் தேடுகிறோம். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே சமாதானத்தை வைக்கிறவர். அல்லேலூயா. மக்கள் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் நிறைய பேர் அஸ்ட்ராலஜி பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பேரை மாற்றுறாங்க. நிறைய பேர் பேரை மாற்றி பார்த்துருக்கீங்களா? வேர்டிங்ஸை மாற்றுவாங்க, எல்லாமே மாற்றுவோம். இத்தனை கல் போடு, ஒரு கல் போடு, கல்லே உன் கையில் போடக்கூடாது, எல்லாம் போடுவீங்க. அல்லேலூயா. ஒன்றும் உருப்படாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஒன்றும் உருப்படாது. அல்லேலூயா. எங்கேயுமே சமாதானம் வெளியில் கிடைக்காதுங்க. அல்லேலூயா. அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், நான் தான் உனக்கு சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை வைத்து ஒருவனும் தர முடியாத மெய்யான சமாதானம் என் ஏசப்பா கிட்ட உண்டு. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6-7 எடுத்து வாசித்து பாருங்கள். 7 ஃபஸ்ட்டு வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கே ஆளுகை செய்து? சமாதானம் எங்கெங்கே இருக்கணும்? இருதயத்தில். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சமாதானம் எங்கே இருக்குது? சொல்லுங்களேன். சமாதானம் எங்கே இருக்குது? இருதயத்தில். அல்லேலூயா. கொலேசியர் 3:15 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை கடவது. அல்லேலூயா. எதையுமே மாற்றாத. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், எதுவுமே மாற்றாத. இருதயத்தை மட்டும் அவர்கிட்ட கொடு. அல்லேலூயா. எதுவுமே மாற்றாத. நான் நிறைய பேருக்கு சுவிசேஷன் சொல்லும்போது அதான் சொல்லுவேன், இந்த கயிறு அவுரு, இந்த பொட்டு ஏடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை காட்டிலும் என் ஏசப்பா பெரியவர். அல்லேலூயா. அது வெறும் கயிறு. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வல்லமை அதை விட மேலானது. ஆனால் காலங்கள் வரும்பொழுது அதை மாற்றிடுவாங்க, அவங்களே மாற்றுவாங்க. அல்லேலூயா. நம்ம போய் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதை எடு, அதை எடு, இந்த கலரை மாற்று, அந்த கலரை மாற்று சொல்லவே அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் சகலவற்றுக்கும் மேலானவர், சகலவற்றிலும் சிறந்தவர். அல்லேலூயா. இனிமேல் சமாதானத்தை வெளியில் தேட மாட்டேன்னு சொல்லுவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சமாதானம் ஒரு லொக்கேஷன் பேஸ்ட் இல்லைங்க, அது இருதயத்தில் இருக்கிற ஒரு கண்டிஷன். அல்லேலூயா. சமாதானம் ஒரு லொக்கேஷன் பேஸ்ட் அல்ல. இங்கே சமாதானம் கிடைக்கும், அங்கே சமாதானம். லொக்கேஷன் எதுனா இருதயத்தின் கண்டிஷன் தான் சமாதானமே. அல்லேலூயா. இருதயத்தில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை வைப்பார். அல்லேலூயா. அந்த கொலேசியர் 3:15 வாசிங்கன்னா, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுதன் என்றார். அல்லேலூயா. 3 விஷயம் பார்த்தேன். என்னென்ன சொல்லுங்கள்? ஃபோக்கஸு, 2வது சொல்யூஷனு, 3வது டைரக்ஷனு. அல்லேலூயா.
ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நம்முடைய ஃபோக்கஸை மாற்றணும். ரெண்டாவது, நம்முடைய சொல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மூன்றாவது, நம்முடைய டைரக்ஷன். நம்ம வெளியில் தான் பார்க்குறோம், அவர் உள்ளுக்குள்ளே வேலையை செய்கிறவர். அல்லேலூயா. நான்காவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான்காவது ஒரு விஷயம், சமாதானம் ஏன் நமக்கு அறிய முடியவில்லை என்றால் நாம் தாமதிக்கிறோம், அதனால் அது மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சமாதானத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தாமதிக்கிறோம், அதனால் என்ன ஆகுது? மறைக்கப்படுகிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு, ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே பேசிவிட்டு அந்த சமாதானம் திருப்பியும் ரினியூவல் ஆகிடும். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? வருமா? அங்கே அந்த சமாதானம் மறைக்கப்படும். உண்மையே இல்லையா? வீட்டில் சண்டை போடுறோம், 2 நாளில் சேர்ந்துட்டா சாஃப்டாக முடிஞ்சிரும். நீண்ட நாள் ஆனால் அது ஒரு பெரிய பிரிவினையாய் மாறும். அல்லேலூயா. நாம் தாமதிக்கிறோம், அதனால் அது மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. டோன்ட் டிலே. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. சமாதானம் இன்றைக்கே வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமாதானம் எனக்கு இன்றைக்கே வேணும். அல்லேலூயா. சமாதானத்திற்காக காத்திருக்கிற நாட்கள் போதும், சமாதானத்தை கர்த்தர் இன்றே தருவார். அல்லேலூயா. எபிரேயர் 3:15 எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்க உங்கள் இருதயங்கள் கடினமாகவே கூடாது. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பாக்கியவான்கள். விட்டு கொடுக்குறவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் இதெல்லாம் உலகத்தில் சொல்லுவோம். ஆனால் விட்டு கொடுக்குறதுல நம்மளுக்கு கொஞ்சம் தலகணம் அதிகம். அல்லேலூயா. சமாதானம் பண்ணு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சமாதானம் பண்ணு, சமாதானம் பண்ணு, நீ தான் உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பார்களாகில் கோபம் மூட்டுதலின் நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே அந்த சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்தே ஆக வேண்டும். பிலிப்பியர் 4:9 எடுத்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டதும் கண்டதும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்போ சமாதானம் உண்டாகும் சொல்லுங்களேன்? கண்டது, கேட்டது, பார்த்தது எல்லாவற்றையும் நம்ம செயல்படுத்தியே ஆகணும். சமாதானத்தை பற்றி எல்லாம் பேசிடுவோம், ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்காது சொல்லுங்களேன்? நாமளும் சமாதானமாக இருக்க மாட்டோம். எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவளுக்கு 2 கண்ணும் குத்திடணும். அல்லேலூயா. அப்படி இல்லை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலாகிலும், வாயத்திறந்து சொல்லுங்கள், இந்த நாளிலாகிலும், இந்த நாளிலாகிலும் எதை தேடுறோமோ இல்லையோ, எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். இன்றைக்கு உங்கள் பசங்களுக்கு சம்பாதிச்சு சொத்தை வைக்கிறீங்களோ இல்லையோ, எதை வச்சுட்டு போகணும்? சமாதானத்தை வச்சுட்டு போகணும். அல்லேலூயா. வீடு வைக்கிறீங்களோ, நகை வைக்கிறீங்களோ, கடனை வைக்கிறீங்களோ, எதை வைக்கிறீங்களோ, ஆனால் எதை வைக்கணும்? சமாதானத்தை வைக்கணும். அந்த பசங்க பீஸ்ஃபுல்லாக வாழணும். அல்லேலூயா. சந்ததி சமாதானத்தோடு இருக்கணும். சின்ன கூரை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். பெரிய வீடை கட்டி எல்லாம் வச்சுருக்கிறேன், ஆனால் வீட்டில் என்ன இல்லை? 4 ரூமில் 4 பேர் ஏசி போட்டு தூங்குவாங்க. அது சமாதானத்தின் வாசலாக இருக்காது. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வாராக. அல்லேலூயா. டிலேடு ஒபீடியன்ஸ் லாஸ்ட் பீஸ். அல்லேலூயா. தாமதமான கீழ்ப்படிதல் சமாதானத்தை கெடுக்கும். அல்லேலூயா. எதுங்க? தேவனுடைய சத்தத்தை நீ கீழ்ப்படியாவிட்டால் என்ன ஆகிடும்? டிலேவாக பண்ணினா உனக்கு சமாதானம் கிட்டவே கிட்டாது. அல்லேலூயா. அப்போ 4வது என்ன பார்த்தோம்? நாம் தாமதிக்கிறோம், அதனால் நமக்கு மறைக்கப்படுகிறது. தெரிந்தே தாமதிக்கிறவனுக்கு சமாதானத்தை இழப்பான். தெரிந்தே தாமதிப்போம். சில நேரத்தில் நம்ம முயற்சி எடுத்தால் சமாதானம் வரும் தெரியும், ஆனால் தாமதிப்போம். அந்த இடத்துல என்ன ஆகுது? சமாதானத்தை இழக்கிற நிலைமை. அல்லேலூயா. 4வது என்னது? டோன்ட் டிலே. அல்லேலூயா. இன்றைய சமாதானத்திற்காக நம்ம முதல் படி எடுத்து வைப்போம். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசியாக ஸ்தோத்திரம். சமாதானத்தை ஏன் அறிய முடியலன்னா, கடைசியான ஒரு வார்த்தை, நாம் அறிந்திருக்கிறோம். சமாதானம் எப்படி கிடைக்கும்? நம்ம அறிந்திருக்கிறோம், ஆனால் அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா.
நாட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளால் அதை அனுபவிக்க முடியல. ஆனால் சமாதானம் எப்படி கிடைக்கும்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம், ஆனால் அதை நம்மளால் உட்கொள்ள முடியல. எருசலேம் ஜனங்கள் ஏசப்பா உள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், வேதம் தெரியும், தீர்க்க தரிசனங்கள் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கிறிஸ்துவின் அடையாளம் அவங்கக்கிட்ட இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை அடையாளம் காண அவளுக்கு தெரியல. அவர் ஒரு அற்புதராய் தெரிந்தது, அவர் ஒரு அதிசயராய் அவங்க கண்களுக்கு தெரிந்தது. ஆனால் இவர் தான் ரட்சகர்னு அவங்க அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. எதனா ஒரு அற்புதத்தை செய்வார், நம்ம விடுதலை ஆகிடுவோம்னு நினச்சாங்க. ஆனால் இவர் தான் ரட்சகர், அவரை நம்ம அனுபவிக்கணுன்ற அவங்களுக்கு அந்த வாஞ்சை இல்லாமல் இருந்தது. மத்தேயு 15:8 வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எப்படி இருக்கு? தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தையை கேட்குறோம், ஆனால் நம்ம இருதயம் எங்கே இருக்குது? இப்போ எல்லாத்தையும் கேட்குறோம், கீழே போனோடனே சமாதானம் சொல்லுங்கள் போயிடுது. ஒரே ஒரு விஷயம் நடந்தால் உடனே என்ன ஆகிடும்? புஷ்ஷுன்னு போயிடும். அந்த பலூனை ஊதி மூச்சு பிடிக்க கட்டி வைப்போம், ஒரே ஒரு ஓட்டை விழுந்தோடனே சொல்லுங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே அவுட்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சமாதானம் பண்ணு, கோவப்படாத. சொல்ல முடியாதவங்கிட்டலாம் இப்பயே சொல்லுங்கள், சமாதானம் பண்ணு, முறைச்சினே சர்ச்சில் உட்காராத, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் மூஞ்சி. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியை யார் சுதந்திரிப்பார்கள்? சமாதானம் பண்ணுறவங்க தான். அல்லேலூயா. சிண்டு முடிக்கிறவன் பூமியில் இருக்கவே மாட்டான். நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு பொறாமையோ எரிச்சலோ பின்னாடி போய் யாருன்னா குத்துறாங்களோ கவலையே படாத, கர்த்தர் பூமியில் இராமல் பண்ணிடுவார். அல்லேலூயா. தேடியும் காண மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள். ஆனால் நீ என்ன பண்ணணும்? சமாதானத்திற்காக நீ தேடி ஓட வேண்டும். அல்லேலூயா. கடைசி என்ன சொன்ன? நம்ம அறிந்திருக்கிறோம் ஆனால் அனுபவிக்கவில்லை. அல்லேலூயா. இன்ஃபர்மேஷனாக இருக்குது, ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறவே இல்லை. அல்லேலூயா. சமாதானம் எப்படி கிடைக்கணும்? ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும்? அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. அறிவு போவதாது, அனுபவம் வேண்டும். சமாதானத்துக்கு என்னது? எல்லா ஐடியாவும் கொடுப்போம், ஆனால் அவங்க குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. அனுபவம் வேண்டும். 5 விஷயங்களை கர்த்தர் நம்ம மத்தியில் இன்றைக்கி பேசினார். 1 ஃபோக்கஸ், 2வது சொல்யூஷன், 3வது டைரக்ஷன், 4வது டோன்ட் டிலே, 5வது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அல்லேலூயா. அவரை நம்ம ஸ்தோத்திரம் அனுபவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்டு அனுபவிக்கும் பொழுது சமாதானத்தை சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ளாய் நடத்துவார். அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிங்க. உனக்கு கிடைத்த, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் பாதி பேர் படிக்கல, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், அந்த மறைவு 5த்தையும் நான் சொல்லிட்டேன், எதனால் மறைந்து இருக்கிறதுன்னு. அல்லேலூயா. இந்த மறைவுகளை எல்லாம் கண்களில் புறைய நம்ம கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணி முடித்த பிறகு பளிச்சின்னு தெரியும். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா விஷயம் நம்ம மறைவெல்லாம் ஒளிக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். அல்லேலூயா. இதுக்கு மேலே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உங்கள் மேலே இருக்குது. அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அல்லேலூயா. சமாதானத்தை யார் பண்ண போகிறோம்? சொல்லுங்களேன். நான் தான் பண்ண போகிறேன். நம்மன்னு சொல்லுவேன். நான் சமாதானம் பண்ண போகிறேன். சொல்லுங்களேன் வாயை திறந்து. நான் சமாதானம் பண்ண போகிறேன். நீ பாக்கியவதியாய் மாறணுமா, பாக்கியவானாய் மாறணுமா, என்ன பண்ணணும்? மூஞ்சி 7 கோணத்துக்கு போகவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீ இன்னும் 110 வருஷம் கர்த்தர் வச்சிருப்பார். கண்ணு மங்கவே மங்காது. யாருக்குன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு. மத்தேயு 5. நீங்கள் ஜிம்மை நிறுத்த தேவையில்ல, யோகாவை நிறுத்த தேவையில்ல, போயினே இருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சமாதானத்தை ப்ரொவைட் பண்ணுகிறவர் யார்?
இரட்சகர் மட்டும்தான். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ரோமர் 16:20 வாசித்து எல்லாரும் முடிப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலாகிலும் சமாதானத்திற்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் நான் நலமாயிருப்பேன். அல்லேலூயா. நீ நலமாக இருக்கணும்னா எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். அல்லேலூயா. சமாதானத்தை அறிந்திருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே எழும்பி நிற்போம்.